வெல்கம் டு ராமசாமி சான்ஸ்கிரிட் கோர்ஸ். சமஸ்கிருத சாமானிய ஞானம் பகுதி 1ல் பாகம் 1ல் பரிட்சையா 3rd பேப்பர். அதில் சான்ஸ்கிருத லோகோத்தியா, அதாவது சமஸ்கிருத பழமொழி பார்க்க போகிறோம். அப்போது திக் ஜீவிதம் சோத் மகத்யா, முயற்சி அற்றவனுக்கு ஜீவிதம் வீண். அதாவது முயற்சி செய்யாதவனுக்கு வாழ்க்கையை வீண். பிரயோக சுதா விதிதயோசோ யாச்சகமான பரிபிரபதி. உபயோகம்: பசியால் வாடியவன் பிச்சை கேட்டு இடமிடம் அலைந்து திரிகின்றான். தைரியேன் ஜெயா விபத்து. ஆபத்தை தைரியத்துடன் ஜெயிக்க வேண்டும். பிரயோக்: அநாதக பிதரி உப்பரத்தே ரோட்டிதி ஸ்ம பரம் தைரிய ஜெய விபத்து. உபயோகம்: தந்தை அருகில் வந்தபோது ஆதரவற்றவன் அழுதான். ஆனால் தைரியத்தால் தான் ஆபத்தை கடக்க முடியும். இது முயற்சியற்ற ஜீவனா பசியால் வாழ்ந்து பிச்சத்தை இருக்க அலையலாம்னு சொல்கிறாங்க. இது ஆபத்து தைரியத்தோடு சந்திக்க வேணும்னு சொல்கிறாங்க. அது தந்தை அருகில் வந்தபோது கூட ஆதரவற்றவன் அழுதான். ஆனால் தைரியத்தால் தான் நம்ம ஆபத்தை கடக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் நோட் பண்ணிக்க. தேனாக சிறுஷக ஸ்ரீராம் புங்கே. பசுவின் குணத்தை அடைந்தவன் பாலை குடிக்கிறான். பிரயோக: சாகி சுகம் ஏததே யுக்தம் பரிட்சி நோத்தி. உபயோகம்: இவன்தான் எளிதான பாதையை அறிகிறான், மற்றவர்கள் அதை உணரவில்லை. பசுவின் குணத்தை அணிஞ்சு பாதை குடிக்கிறான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவன் தான் எளிதான பாதையை அடைகிறான். இவன் நல்லா கரெக்டான பாதையை கண்டுபிடிக்கிறான், மற்றவர்கள் அதை உணரவில்லை. தைரிய கடு பவேத் கிந்து தஷ்யதி ஸ்திதி மதுரம் பலம். தைரியத்துடன் இருப்பது கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதனுடைய பலன் இனிமையாக இருக்கும். தைரியமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனால் பலன் நல்லாயிருக்கும், இனிமை. பிரயோக: விபுத்தரம் வரம் அசோ சாதவான அந்தி தைரிய கடு பவேத் கிந்து தஸ்மஸ்தி மதுரம் பலம். உபயோகம்: மிகுந்த ஆபத்தை சந்தித்தவன் இறுதியில் கடினமான தைரியத்துடன் நிற்க வேண்டும். நம்ம பெரிய ஆபத்தை சந்திக்கிறவங்க கடைசி வரைக்கும் தைரியமாக இருக்கணும், ஆனால் அதன் பலன் இனிமையானதாக இருக்கும். ஆனால் அதோட பலன் ரொம்ப இனிமையாக இருக்கும். தைரியமாக இருக்கிறது கஷ்டம், அதோட பலன் ரொம்ப இனிமையாக இருக்கும். கடைசி வரைக்கும் தைரியமாக இருக்கணும், ஆனால் அதோட பலன் அது கஷ்டம்தான், ஆனால் அது பலன் ரொம்ப இனிமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எல்லாம் நோட் பண்ணிங்க.
திக்கு கல புத்திர கமா, குழந்தையற்ற மனைவி வருந்தத்தக்கவள். அதாவது குழந்தை இல்லாத பெண் வந்து மனைவி வந்து ரொம்ப வருந்தத்தக்கவள். பிரயோக் சா புத்திரஹீனா பிராணாய ஜஹோ எதக திக் கலந்த புத்திரகம். உபயோகம் மகனற்றவள் உயிரை விட்டாள். பிள்ளை இல்லாதவ வந்து உயிரை விட்டாள். ஏனெனில் மகனற்ற வாழ்க்கை அவளுக்கு தாங்க முடியாத துயரமாக இருந்தது. ஏன்னா மகன் இல்லாத வாழ்க்கை ரொம்ப துயரமாக இருந்தது. அதனால் உயிரை விட்டாள் மனைவற்றவள். தர்மசம கிரக குரோதக கோபம் தர்மத்தை நாசமாக்கும். பிரயோக் புண்ணியனா கலபியந்தி வத எதக தர்மம் குரோதக. உபயோகம் துறவிகள் பழி சுமத்தப்படுவதில்லை. துறவிகள் மேலே பழி சுமத்துறதில்லை. அதனால் கோபம் தர்மத்தை நாசமாக்கும். அதனால் கோபம் வந்து தர்மத்தை நாசமாக்கும். துறவிகள் வந்து பழி சுமத்தப்படுவதில்லை. அதனால் கோபம் வந்து தர்மத்தை நாசமாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் நோட் பண்ணிங்க. துஷ்சமேக குருசேன யாட்சத்தை. கெட்ட வேலை கஷ்டத்துடன் கலக்கப்படுகிறது. ஜரஜரத ச ரவீந்திகம் குரோதாதி சத்மா துஷ்சமேக குருசே யாட்சத்தை. காய்ச்சலால் வாடியவன் இரவு முழுவதும் அலறுகிறான். உண்மையிலேயே கெட்ட வேலை கஷ்டத்துடன் கலக்கப்படுகிறது. ஜோரத்தில் கஷ்டப்படுறான் வந்து நைட் ஃபுல்லாக அலறான். அதான் கெட்ட வேலை இது. அதை கடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கெட்ட வேலை கடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. நியாயம் ஹி சதா அதிக்கிரமக. சாதுக்களை அவமதிப்பது கஷ்டத்தை கொடுக்கிறது. பிரயோக் நகுஷக அஷ்டதசக யதா ஸ்மிருதாசாம் தேன் சப்தக அஜகரத பிரத்யாவான் யதக திசாயம் ஹி ஸ்வம் அதிதுஷம். நகுஷன் தன் அகங்காரத்தால் அஷ்டவத்தை, அதாவது 8 வளைவுகளுடைய பிறந்த வளைவுகளுடன் தொட்டதால் அவரால் சாவிக்கப்பட்டு பாம்பாக மாறுகிறான். சாதுக்களை அவமதிக்கிறது கஷ்டத்தை கொடுக்கிறது. நகுஷன் வந்து தன் அகங்காரத்தால் அஷ்டாவத்தை தொட்டதனால அவன் சாவிக்கப்பட்டு பாம்பாக மாறுகிறான். அதாவது அஷ்டாவத்தை, அதாவது 8 வளைவுகளுடைய பிறந்த முடிவர் தான் அஷ்டாவத்தை. அவர் தொட்டதுனால பாம்பாக வந்து தொட்டால் அவரால் சவிக்கப்பட்டு பாம்பாக மாறிடலாம். நோட் பண்ணிங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.